குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லெக்ராஞ்சஸ். லெக்ராஞ்சஸ் வந்து பிடிஇயில் ஒரு ஒன் ஆஃப் த டாபிக். நம்மளோட அலைட் மேத்தமேட்டிக்ஸ் 2 இல்லை மேத்தமேட்டிக்ஸ் 2 இதில் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. அந்த 5 சாப்டரில் இந்த ஓடிஇ பிடின்றது நமக்கு சாப்டர் 3. இந்த சாப்டர் 3 வந்து நமக்கு ரெண்டாக டிவைட் ஆயிருக்கும். ஒன் செகண்ட், செம் 1 லைவ் போடல. நமக்கு அந்த எக்ஸாம் இருக்குல்லடா 24th வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி லைவ்ல வந்து மேத்ஸ் 1 அண்ட் மேத்ஸ் 2 கண்டினியூஸாக பார்க்கலாம். இது நேற்றுள்ள கண்டினியூஷன்றதுனால இது இன்னைக்கு இது மட்டும் நடத்துகிறேன். நாளைக்கும் அடுத்த நாளும் உங்களுக்கு இருக்காது. 24th நீங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த லைவ் இருக்கும். அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் நான் 2 மார்க் மட்டும் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, லெக்ராஞ்சஸ்னு எப்போ சொல்லலாம்? இது வந்து எதோட டாபிக்னா பிடிஇயோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கொஷின் பேப்பர் வந்து முன்ன மாதிரி கேட்குறது கிடையாது. கொஷின் பேப்பரை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அலைட் மேத்ஸ் 1லேயே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 5 years கொஷின் பேப்பர் எடுத்தோன்னா அதில் இல்லாத ஒரு கொஷின் தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால இருக்கிற கொஷினையே திருப்பி திருப்பி எழுதி ரிவைஸ் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணுற ஹேபிட் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளால சம் போட முடியும். ஸோ லெக்ராஞ்சஸ்னா என்ன, அது எப்படி நான் லெக்ராஞ்சஸ் சொல்லுவேன், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்த சம் கொடுத்தாலும் போட முடியும். பட் அந்த கொஷின் இருக்கிற கொஷினையே மெமரைஸ் பண்ணால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த லெக்ராஞ்சஸ் வந்து எப்படி ஜென்ரல் ஈக்குவேஷன் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிபி ப்ளஸ் கியூக்யூ ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ அப்படின்றது சம் டேர்ம்ஸ். அந்த கேபிட்டல் பி கியூ ஆர் இந்த மூணுமே சம் டேர்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். நம்மளோட பிடி டாபிக்லாம் பாருங்கள், ஒன்று எலிமினேஷனாக இருக்கும், இந்த மாதிரி எலிமினேஷன் டாப்பிக்கில் இருக்கும். அப்படி இல்லையா டைப்ஸில் வந்திருக்கும். டைப்ஸில் இருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபஸ்ட்டு பிக்யூ இருக்கா, அடுத்தது பிக்யூ எக்ஸ் இருக்கா, அடுத்தது பிக்யூ அண்ட் ஒய் மட்டும் இருக்கணும், வேற எதுவும் வரக்கூடாது. இது கூட பிக்யூ அண்ட் ஜெட் மட்டும் இருக்கணும். அடுத்தது பிக்யூவோட எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும். இப்போ இந்த டைப்ஸில் வரலனாலே அது லெக்ராஞ்சஸ்லேயே இருந்திருக்கும். எக்ஸ் ஒய் இசட் 3 டேர்மும் சேர்ந்து வருதுனாலே அது லெக்ராஞ்சஸ் தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், டைப் 1ல் டைப் 2ல் எக்ஸ் மட்டும், அடுத்து ஒய் மட்டும், அடுத்து ஜெட் மட்டும், அப்புறம் எக்ஸ் ஒய் தான் இருக்குது. பட் லெக்ராஞ்சஸில் எக்ஸு ஒய் ஜெட் எல்லாமே சேர்ந்து வரும். இது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ கேபிட்டல் ஆர் எடுத்துட்டு dx by capital P equal to dy by capital R equal to dz by q. Okay, q and dz by R. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இந்த டேர்மை இந்த இப்போ எழுதியிருக்கோம்ல டிஎக்ஸ் பை பின்னு எழுதியிருக்கோம்ல, இங்கே இதோட பேர் ஆக்சிலரி ஈக்குவேஷன். இதோட பேர் தான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மெத்தட் ஆஃப் குரூப்பிங். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங். நார்மலாக குரூப் பண்ணி சிம்பிளாக இருந்ததுன்னா குரூப் பண்ணியே நம்ம முடிச்சிடலாம். குரூப் பண்ண முடியலையா, அப்போ நான் அடுத்த மெத்தடுக்கு போவேன், மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து சிம்பிளாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் தான் மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் மேலே இருக்க ஈக்குவேஷன் பேர் ஆக்சிலரி ஈக்குவேஷன். அதை சால்வ் பண்ணுறதுக்கான 2 மெத்தடு. நம்ம டைரெக்டாக கொஷினுக்கு போயிடலாம். ஸோ ஒவ்வொரு கொஷின்லேயும் எப்படி மல்டிப்ளேயர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான கொஷின்லேருந்து ஆரம்பித்து ஸ்லோவாக ஒரு 8 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ். இங்கேயும் சால்வ்னு தான் இருக்கும். லெக்ராஞ்சஸ்னால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு ஸ்மால் பி. ஸோ முடிக்கும் போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டவுட்டை கேட்டுக்கலாம். ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு பி ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ சால்வ்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு இது பிடின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே கியூ இருக்குது. ஸோ இது பிடின்னு தெரிஞ்சிருச்சு. எலிமினேஷன் இல்லைன்னு தெரியுது, ஏன்னா எலிமினேட்னு கொடுக்கல.
ஆனா டைப்ஸான்னு தெரியாது, லெக்ராஞ்சஸான்னு தெரியாது. இங்க பாருங்க நமக்கு ஒய்யும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ஒய் இருக்கு, ஜெட் இருக்கு, அண்ட் எக்ஸும் இருக்கு. எக்ஸ் ஒய் ஜெட் சேர்ந்து வந்ததுன்னா அது டைப்ஸ்ல வராது. அப்ப இது ஆப்வியஸ்லி லெக்ராஞ்சஸ்ல தான் வரும். ஸோ இது லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன். அதுக்கு நம்ம அடுத்தது நம்ம என்ன எழுதணும்? அந்த லெக்ராஞ்சஸ் நான் சொல்லும் போதே சம் டேர்ம்ஸ் இன்டு பி, சம் டேர்ம்ஸ் இன்டு கியூ இந்த ஃபார்மேட்ல இருக்கான்றதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் in the form capital P small p plus capital Q small q equal to capital R. இது first line. அடுத்தது capital P என்ன? small p பக்கத்துல இருக்கிறது capital P. y minus z. capital Qன்றது q பக்கத்துல இருக்கு z minus x. capital Rன்றது x minus y. இப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் லைனும் சிம்பிள், இந்த செகண்ட் லைனும் சிம்பிள். அடுத்த லைனு ஆக்சிலரி ஈக்குவேஷன். நம்மளோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னது? dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. அங்க எழுதி இருக்கிற PQR கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? dx by y minus z equal to dy by z minus x equal to dz by x minus y. இந்த 3 லைனை எழுதினாலே நமக்கு 10 மார்க்கில் ஒரு 2 மார்க் வந்து சிம்பிளாக கிடச்சிரும். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலை, கொஷின் என்ன ஃபார்மில் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு அது அந்த ஃபார்மில் இருக்கான்னு நாம் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே இருந்ததுன்னா அது லெக்ராஞ்சஸ். நாம கண்டுபிடிச்ச அப்புறம் இது இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றோம். கேபிட்டல் பி என்ன, கேபிட்டல் கியூ, கேபிட்டல் ஆர்ன்ற டேர்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத எடுத்து எழுதுறோம். அடுத்தது ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதின அப்புறமா நான் குரூப்பிங் ஃபாலோ பண்ண போறேன்னா மல்டிப்ளேயர் ஃபாலோ பண்ண போறேனா அப்படின்றத நம்ம இங்கே தான் டிசைட் பண்ணுவோம். என்னோட டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம்ஸ் சிம்பிள் டேர்ம்ஸ்னா வெறும் ஒய்ஏ, வெறும் எக்ஸு, வெறும் ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அப்படி இருந்தால் நான் ஈஸியாக குரூப் பண்ணிடலாம் அதை. பட் இங்கே ரெண்டா சேர்ந்துருக்கு, ஒய்யு செட்டு, செட்டு எக்ஸு, எக்ஸு ஒய் சேர்ந்து இருக்கிறதுனால குரூப்பிங் பண்ண முடியாது. மல்டிப்ளையர்ஸ்க்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் பை மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் ரெண்டு கிளப் பண்ணியிருக்கோம், அதனால தனித்தனியாக எழுதுறோம். ஸோ மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ் யூஸ் பண்ணணும். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ்னால் என்னென்னா ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும், நான் டினாமினேட்டரை ஆட் பண்ணும்போது எனக்கு 0 வந்துடணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? டிஎக்ஸ் ப்ளஸ், நீங்களும் இதே மாதிரி எக்ஸாமில் ஸ்பேஸ் விட்டு எழுதிட்டு பென்சிலில் அந்த இடத்துல மல்டிப்ளேயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் மைனஸ் இசட், இதுக்கு bracket plus z minus x plus bracketல x minus y. இப்போ என்ன மல்டிப்ளையர் போட்டால் இந்த டேர்ம் வந்து எனக்கு 0 ஆகும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? 1 யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குல்ல, அதனால 1 1 1 அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே என்ன எழுதுகிறோமோ அதை மேலேயும் எழுதணும். நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஒன்றுமே பண்ணலன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல ப்ளஸ் ஒய் இருக்குது. இப்போ என்னால் இங்கே உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்ட முடியும், ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியாது. ஸோ ரஃப் ஷீட்டில் இது எல்லாத்தையும் எழுதி பாருங்க. ஸோ இப்போ நான் 1 மல்டிப்ளை பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன்றது தான் அதோட மீனிங். இப்படியே ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல், மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் கேன்சல், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல். அப்போ என்னோட மல்டிப்ளையர் 1ன்றது கரெக்டு தான். நான் சும்மா 1 1 1 போட்டாலே எல்லாமே கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ப்ராக்கெட் ஃபில் பண்ணுறேன். இங்கே ரஃப் ஷீட்டில் சைடில் 1 1 1 போட்டு ஆட் பண்ணி பாருங்கள், 0 ஆகுதான்னு பாருங்கள். 0 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பென்னில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர்ஸ் 1 1 1. ஸோ மேலே இருக்கிற டேர்மை dx ப்ளஸ் dy plus dz equal to 0. அது அப்படியே equal to 0.
நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டகிரேட் பண்ண போறோம் இதை. இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் டிஒய் பிளஸ் இன்டெக்ரல் டிசெட் ஈக்குவல் டு 0. இது ரெண்டு கேன்சல் ஆகி எக்ஸ், அடுத்து ரெண்டு கேன்சல் ஆகி ஒய், அடுத்தது ரெண்டு கேன்சல் ஆகி ஜெட் ஈக்குவல் டு C1. ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், C1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நான் மல்டிப்ளையர் 1 1 1 யூஸ் பண்ணிட்டேன்ல, அப்போ அடுத்தது நான் 1 மைனஸ் 1 1 யூஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அதே நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நம்பர் அதே நம்பர் இல்லை 2 2 2 யூஸ் பண்ணவும் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு அப்போ ஆன்சர் என்னவா வரும்னா 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேனோ அது அப்படியே ட்வைஸாக வரும். ஒருவேளை நான் 3 3 3 யூஸ் பண்ணேன்னா 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு வரும். ஸோ ஆன்சர்ஸ் ஆர் சேம். ஸோ நான் என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ வேற என்ன மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலான்னு பாருங்க. திருப்பி கேஸ் 2ன்னு எழுதி அதே டேர்ம்ஸ் எழுதுறேன். கேஸ் 2 கீழே டிஎக்ஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டிஒய், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டிசெட், அண்ட் கீழே இருக்கிற டேர்ம்ஸையும் அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுத போகிறோம். அண்ட் கீழே கொடுத்துருந்த டேர்ம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஓகே, y மைனஸ் இசட். ஃபர்ஸ்ட் டேர்மில் y மைனஸ் இசட் ப்ளஸ் ரெண்டாவது டேர்முக்கு z மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மூணாவது டேர்மில் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போது ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் ஒய் மைனஸ் z இருக்குல்ல, அந்த இடத்துல 1 1 1 தானே போடக்கூடாது. நான் ஒருவேளை எக்ஸ் ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல ரெண்டு இடத்துக்கும் எக்ஸு, அண்ட் அடுத்த ரெண்டு இடத்துலையும் ஒய், அடுத்த ரெண்டுக்கும் ஜெட். இட் மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே இல்லை, நம்ம இன்னொரு தடவை மாற்றி எழுதலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பேஸ்க்காக திருப்பி எழுதுகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒய் மைனஸ் இசட் ப்ராக்கெட், அடுத்த டேர்ம் ப்ளஸ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் இப்போ வந்து நான் ஃபில் பண்ணி பார்க்குறோம். நமக்கு தெரியாது, எடுத்த உடனே நமக்கு அந்த டேர்ம்ஸாக இருக்கும்னு தெரியாது. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போது நான் வந்து என்ன ட்ரை பண்ணுறேன்னா XY இசட்ன்ற மல்டிப்ளையர்ஸை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸு, அடுத்ததுக்கு ஒய், அடுத்ததுக்கு ஜெட்டு. கீழே அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் XY மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் XZ ப்ளஸ் இது பண்ணும்போது YZ மைனஸ் YX ப்ளஸ் ZX மைனஸ் ZY. கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். XYயும் மைனஸ் XYயும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் XZட்டும் ப்ளஸ் XZ, YZ YZ, ZYனாலும் YZனாலும் ஒன்று தான். ஸோ எனக்கு கேன்சல் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளேயர்ஸை நம்ம XY Zனே வச்சுக்கலாம். ஸோ நார்மலாகவே ஒன்று நம்பர்னா அடுத்தது எனக்கு XY இசட்டாக இருக்கும், இல்லை 1/x 1/y 1/z இருக்கும். நான் மேலேயும் XY Z, கீழே எனக்கு என்ன கிடச்சிருச்சு, 0 கிடச்சிருச்சு. ஸோ x dx ப்ளஸ் y dy ப்ளஸ் z dz டிவைடட் பை 0. அடுத்தது இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஒய் டிஒய் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஜெட் டிசெட் ஈக்குவல் டு 0. எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம், கார்னரில் ஃபார்முலா எழுதுகிறேன். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் n + 1/n + 1. இதுதான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் 1 + 1, அப்போ எக்ஸ் பவர் 2/2 ப்ளஸ் ஒய் பவர் 2/2 ப்ளஸ் ஜெட் பவர் 2/2 ஈக்குவல் டு C2. ஸோ இப்போ ரெண்டு கேஸும் முடிஞ்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன எழுதணும், ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எஃப் ஆஃப் C1, C2 ஈக்குவல் டு 0. நான் எஃப் ஆஃப் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட், இப்போ கண்டுபிடிச்சது x² 2 + y² 2 + z² 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மல்டிப்ளையர்ஸ். அடுத்த மல்டிப்ளையர்ஸ் நெக்ஸ்ட் சம் பாருங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், சால்வ்
x into z square minus y square into p plus y into x square minus z square into q equal to z into y square minus x square. ஸோ கொஸ்டின் சால்வ்னு கொடுத்துட்டாங்க. நான் இதை எப்படி லெக்ராஞ்சஸ்னு சொல்லுவேன். இது டைப்ஸாக முதல்ல பாருங்க. டைப்ஸாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நமக்கு எக்ஸும் இருக்கு, ஒய்யும் இருக்கு, ஜெட்டும் இருக்கு. 3 டேர்மே இருந்ததுன்னா இது டைப்ஸ் கிடையாது, லெக்ராஞ்சஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ பி இருக்கு, செகண்ட் டேர்ம் இன்டூ கியூ இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம்? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் PP plus QQ equal to capital R. மறக்காம இது எழுதணும். அண்ட் கேபிட்டல் பின்றது ஸ்மால் p தவிர மற்ற எல்லாமே வந்து கேபிட்டல் P. ஸோ எக்ஸ் இன்டூ ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். கேபிட்டல் Qன்றது ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஸ்கொயர். அண்ட் ஆர் ஈக்குவல் டு ஜெட் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் PQR. இதை அடுத்தது வந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத போறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எல்லா சமுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். dx by capital P ஈக்குவல் டு, மறக்காம ஈக்குவல் டு எழுதணும், கமாவோ இல்லை ப்ளஸ்ஸோ போட்டுறக்கூடாது, q அண்ட் dz by r. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. dx by x into z square minus y square dy by y into x square minus z square dz divided by z into y square minus x square. நம்ம இப்போ மூணுமே எழுதாயிருச்சு. அடுத்தது ரெண்டு கேஸ் இதை யூஸ் பண்ணி போட போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு அப்படியே உள்ள மல்டிப்ளை ஆனா கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர்ஸ் ஆர் அப்படின்னு அந்த இடத்துல கேப் விட்டுறலாம். மல்டிப்ளையர்ஸ் ஆர் நமக்கு தெரியாதுல்ல, அதனால அது கேப் விட்டுருங்க. dx பிளஸ் என்ன மல்டிப்ளைன்னு தெரியாதனால இங்கேயும் கொஞ்சம் கேப் விடுறோம் அது ஃபில் பண்றதுக்கு. ஹோல் திங் டிவைடட் பை, அப்படியே எடுத்து ஆட் பண்ண போறோம். உள்ள வந்து அந்த எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்றேன். பிளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் ஜெட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம இப்போ ஒண்ணுமே பண்ணல, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி மட்டும் எழுதியிருக்கோம். உள்ளனா இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். இது மேட்ச் கரெக்ட் ஆயிடுச்சு, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னோட மல்டிப்ளையர் 111ன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை பாருங்க, எக்ஸ் இசட் ஸ்கொயர் இருக்கா, இதுக்கு மேட்ச் ஆகிற டேர்ம் இங்க இருக்கு. இசட்டும் எக்ஸும் சேர்ந்து வருது, எல்லோ கலர்ல இங்க இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து வேற வேற கலர்ல ஹைலைட் பண்றேன். அடுத்து பாருங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இங்க, அதோட இன்னொரு எக்ஸ் ஒய்யும் இங்க சேர்ந்து இருக்கு. அண்ட் இப்போ இந்த பிங்க் டேர்ம் எல்லோ டேர்ம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. கரெக்டா இருந்தா நம்ம அப்படியே 0 போட்டு கேன்சல் பண்ணிடலாம். இங்க கரெக்டாவே இல்ல. நமக்கு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வெறும் எக்ஸ் இருக்கு, லாஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இசட் ஸ்கொயர் இருக்கு, லாஸ்ட்ல இசட் இருக்கு. ஸோ ஒருவேளை ஃபர்ஸ்ட்ல எக்ஸும் லாஸ்ட்ல ஒரு இசட்டும் இருந்திருந்தா எனக்கு கரெக்டா வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளேயர்ஸை வந்து எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளேயர்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு எடுக்க போறோம். இது மாதிரி அங்க பேப்பர்ல நம்ம அடிச்சடிச்சு எழுத முடியாது. ரஃப் ஷீட்ல கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டேர்மோட எக்ஸ், செகண்ட் டேர்மோட ஒய், தேர்ட் டேர்மோட இசட் மல்டிப்ளை பண்ணி அடுத்து செக் பண்ண போறேன். ஆல்மோஸ்ட் அது மேட்ச் ஆயிரும். எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அப்போ அது எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே எழுதுறேன், என்னோட மல்டிப்ளேஸ் நான் போட்டிருக்கிறது எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இப்போ கீழே இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ண போறோம். அப்புறம் மேலே இன்டெகிரேட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் இதாம்மா, ஏதாவது ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்க டேர்மை 0 ஆக்கணும். கீழே 0 ஆனதுக்கு அப்புறம் நான் மேலே இருக்கிறத இன்டெகிரேட் பண்ணுவேன். இப்போ நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
square y square plus x square y square minus z square y square plus பாருங்க எல்லாமே கேன்சல் ஆகுதா? ஓகே, என்னோட டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும், ஜீரோ வந்துடும். ஸோ ஜீரோ வந்துருச்சுன்னா மேலே இருக்கிற டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். ஜஸ்ட் அ மினிட்மா, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ கீழே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ மேலே இருக்கிறத இன்டகிரேட் பண்ணிடுவோம். எக்ஸ் டிஎக்ஸ் x into dx plus y into dy plus z into dz equal to 0. அடுத்த ஸ்டெப். இப்போ இந்த சம் வந்து ஃபுல்லா எழுதுனா 10 மார்க்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சப்சிடி ஈக்குவேஷன் தட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதணும்ல, அது வரைக்கும் எழுதினாலே 3 மார்க் கிடைச்சிரும். அண்ட் உங்களுக்கு ஒரு கேஸ் தெரிஞ்சா கூட அந்த ஒரு கேஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா 1 ஒரு மல்டிப்ளேயர் எடுத்துக்கலாம், XYZன்னு மல்டிப்ளேயர் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை 1/x 1/y இல்லைன்னா 1/zன்னு பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்கு இது 3 இல்லைனா தான் நம்ம அடுத்த ஆப்ஷன் போகணும். ஸோ முதல்ல இந்த 3 தான் நம்மளோட ஆப்ஷனாக இருக்கணும். ஓகே, இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேட் ஒய் டிஒய் ப்ளஸ் இன்டெகிரேட் ஜெட் டிசெட் ஈக்குவல் டு 0. எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, போன சம்மில் பண்ணாலும் அதே தான், ஒய் ஸ்கொயர் பை 2, இங்கே ஜெட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு C1. ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். இப்போ செகண்ட் கேஸ்க்கு நம்ம எழுத போகிறோம். கேஸ் 2. கேஸ் 2லையும் எனக்கு இனிஷியலாக மல்டிப்ளையர்ஸ் தெரியாது. அதனால் நீங்கள் எக்ஸாம்லேயும் பென் வச்சு அடிச்சு எழுதாதீங்க. மல்டிப்ளையர்ஸ் தெரியாதுன்றதுனால அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் டிசெட், கீழே இருக்கிற டேர்மு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். அதுக்கப்புறம் தான் நான் மல்டிப்ளைஸ் என்னென்னு செக் பண்ண போகிறேன். எக்ஸ் இன்டூ ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் plus y into x square minus z square plus z into y square minus x square. ஸோ நம்ம என்னென்ன மல்டிப்ளேயர் சொன்னோம்? 1 xyz or 1/x 1/y 1/z. இது மூணு தான் நம்ம பிளைண்டாக செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது மூணுமே மேட்ச் ஆகலைனா தான் நம்ம வேற என்னவா இருக்கும்னு யோசிக்கணும். போன ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 செக் பண்ணி பார்த்தோம், நமக்கு 0 வரல. அண்ட் இந்த XYZ நம்ம போன இதுலேயே யூஸ் பண்ணிட்டோமா பாருங்க. போன தடவை மல்டிப்ளேஸ் வந்து XYZல தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே 1/x 1/y 1/z கரெக்டாக இருக்கும். ஏன் கரெக்டாக இருக்கும்னா வெளியில் ஒரு எக்ஸ் இருக்கா, நான் அப்போ மல்டிப்ளேயர் 1/x போடும்போது அழகாக எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ பக்கத்தில் 1/x 1/y and 1/z. அதே மாதிரி மேலேயும் 1/x 1/y 1/z. என்னோட மல்டிப்ளையர்ஸ்ன்ற இடத்துலையும் 1/x 1/y 1/z. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா இது வந்து நமக்கு கரெக்டாக வருதான்னு? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், x கேன்சல், y z கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறத நம்ம ஆட் பண்ணி செக் பண்ண போகிறோம். So 1/x dx plus 1/y dy plus 1/z dz whole thing divided by z square minus y square plus x square minus z square plus y square minus x square. ஸோ வெளியில் இருக்க டேர்ம் போயிட்டா எனக்கு இதுதான் எல்லாமே ஒர்க்கு கேன்சல் ஆகுது. நம்மளோட டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டினாமினேட்டர் 0, டினாமினேட்டர் 0னா நியூமரேட்டரை இன்டெகிரேட் பண்ணும். 1/x dx 1/y dy plus 1/z dz equal to 0.
இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெக்ரல் 1/x dx 1/y dy plus 1/z dz equal to 0. 1/x ஒன்னே 1/x ஓட இன்டெகிரேஷன் நமக்கு என்ன வரும்? log x. ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x 1/y 1/zன்றது log x. ஸோ log x plus log y plus log z equal to c2. logல அடிஷனாக இருந்தால் சேர்த்து எழுதலாம், மல்டிப்ளிகேஷன். இட் மீன்ஸ் log a plus log bன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதணும்? log abன்னு எழுதணும்ல. இங்கே இப்போ 3 டேர்ம் இருக்கு. abக்கு பதிலாக abcன்னு இருக்கு. இப்போ நான் இதை log xyz equal to c2. பட் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்னன்னா இந்த பக்கம் எல்லாமே log வந்ததுனால என்னோட கான்ஸ்டன்ட்டையும் நான் லாக்னே எழுதிக்கிறேன், log c2. ஏன்னா எனக்கு கேன்சல் ஆகிறதுக்காக எப்படி எழுதுறோம்? log log கேன்சல் ஆயிரும். xyz equal to c2. ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். ஜென்ரல் சொல்யூஷன்ல ஏற்கனவே கால்குலேட் பண்ண வேல்யூ, that is x square plus y square plus z square. இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ ரெண்டும் சேர்ந்து ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ஒரு கேஸ் தெரிஞ்சா கூட நம்ம அந்த ஒரு கேஸ் போடலாம். நமக்கு வந்து மேக்ஸிமம் 7 மார்க்ஸ் வரும். நமக்கு ஒரு கேஸ்க்கான 3 மார்க் தான் ரெடியூஸ் ஆகும். 3 மார்க் இல்லை சம்டைம்ஸ் 4 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தாலும் 6 மார்க் நமக்கு லாபம். அண்ட் தென் நீங்கள் எப்போ நமக்கு இது மாதிரி சம் கொடுத்தாலும் இது எனக்கு லெக்ரான்ஜஸ்ன்னு தெரிஞ்சிருது. ஸோ 1 1 1 எடுத்து சூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் xyz, அப்புறம் 1/x 1/y 1/z. இது மேட்ச் ஆகாம சில சம்ஸ் இருக்கும், அப்போ மட்டும் நம்ம மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். இது ரெண்டு xyz வச்சு பார்த்தோம்னா நம்ம அடுத்தது வேற டேர்ம்ஸ் வச்சு பார்க்க போறோம். தேர்ட் ப்ராப்ளம். இது இப்போ எல்லாமே நம்ம மல்டிப்ளேயர்ஸ் தான் பார்க்குறோம். அடுத்தது குரூப்பிங் அண்ட் லெக்ரான்ஜஸ் சேர்ந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ சால்வ் mz minus ny into p plus nx minus lz into q equal to ly minus mx. x இருக்கு, y இருக்கு, z, p, q எல்லாமே சேர்ந்து இருக்கு. அப்போ the equation is of the form pp plus qq equal to capital R. ஸ்மால் p பக்கத்தில் இருக்கிற எல்லாமே கேபிட்டல் p. ஸோ கேபிட்டல் pன்றது mz minus ny. கேபிட்டல் qன்றது nx minus lz. and capital R ஓட வேல்யூ ly minus mx. ஓகே, அடுத்தது நம்மளோட நார்மலா எழுதுற ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ இதுக்கான ஆக்சிலரி ஈக்குவேஷன் dx by capital P equal to dy by capital Q and dz by capital R. So dx by mz minus ny dy divided by nx minus lz dz divided by ly minus mx எழுதியாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு கேஸ் மல்டிப்ளேயர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1. எனக்கு மல்டிப்ளேயர்ஸ் தெரியாது, அதனால மல்டிப்ளேயர்ஸ் ஆர். பட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு தெரியும்ல. ஸோ டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் டிசெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். கீழேயும் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது mz minus ny bracket plus nx minus lz plus ly minus mx. யூஸ்வலாக போடுற 111 வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பாருங்க. 111 இல்லை xyz இல்லை 1/x. இந்த 1/x எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு ஒய் இருந்தால் தான் அதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல 111 ஒர்க் அவுட் ஆகுதா? 111னா டேரெக்டாகவே இது கேன்சல் ஆகுனா தான் 111 அர்த்தம். இங்கே இருக்கிற mz இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன். இந்த mz
அடுத்து எம்முக்கு பக்கத்துல வந்து எக்ஸ் தான் இருக்கு. அப்ப எனக்கு 1 வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் 1 வந்து ட்ரை பண்றது வேஸ்ட். இது 2 கேன்சல் ஆயிருந்தா தான் எனக்கு 111 ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். பட் ஃபர்ஸ்ட் டேர்மோட இசட் இருக்கு, லாஸ்ட்ல எக்ஸ் இருக்கு. அப்ப நான் எக்ஸ் ஒய் இசட் போட்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸ் ஒய் இசட் மேலேயும் எக்ஸ் ஒய் இசட். ரெண்டாவது ஆப்ஷன் போயிருக்கேன். ஓகே, நம்ம 3 மல்டிப்ளேஸ் என்ன சொன்னோம்? 111 எக்ஸ் ஒய் இசட். இதுதான் எப்பயுமே செக் பண்ண சொன்னோம். இப்போ இந்த சம்ல 111 ஒர்க் அவுட் ஆகல. இது ஆகாது. இது ஏன் ஆகாதுன்னா வெளியில எக்ஸ் ஒய் இசட்னு இல்லை. இப்போ அது ரெண்டும் ஆகாது. அதனால செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அப்போ அடுத்தது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மேலே எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பிளஸ் இசட் டிஇசட், கீழே உள்ள எக்ஸ் கொண்டு போயிருங்க. இப்போ எம்எக்ஸ் இசட் மைனஸ் என்எக்ஸ்ஒய் பிளஸ் என்எக்ஸ்ஒய் மைனஸ் இந்த டேர்ம்ஸ் அப்படி அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். எல்ஒய் இசட் பிளஸ் எல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். எல்ஒய் இசட் மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எம்எக்ஸ் இசட். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் லாஸ்ட்ல இருக்கிறதும் கேன்சல் ஆகுது. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒய் டிஒய் பிளஸ் z dz டிவைடட் பை 0. இப்போ மேலே இருக்கிறத மட்டும் இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பிளஸ் இசட் டிசெட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? எக்ஸ் பவர் 1 + 1, தட் இஸ் எக்ஸ் பவர் 2/2. ஒய் பண்ணும்போது ஒய் பவர் 2/2. z பண்ணும்போது z பவர் 2/2 ஈக்குவல் டு C1. ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கேஸ் நம்ம ட்ரை பண்ணோம். செகண்ட் கேஸ் என்னவா இருக்கலாம்? 111 வராதுன்னு தெரிஞ்சிச்சு. எக்ஸ் ஒய் செட்டை முடிச்சிட்டோம். 1/x 1/y வராது. இது எதுவும் வராது. திருப்பியும் நம்ம அதையே ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். மல்டிப்ளையர்ஸ் ஆர் மேலே டிஎக்ஸ் டிஒய் டிசெட், கீழே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். எம்இசெட் மைனஸ் என்ஒய் பிளஸ் என்எக்ஸ் மைனஸ் எல்இசெட் பிளஸ் எல்ஒய் மைனஸ் எம்எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மையும் மேட்ச் பண்ணுறதுக்காக தானே நம்ம ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் லாஸ்ட்ல இசட் எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம 111க்கு பதிலாக எல்எம்என் ட்ரை பண்ண போகிறோம். இந்த சம் வந்து எல்எம்என் ரிலேட்டடாக இருக்கிறதுனால எல்எம்என்னை ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் இங்கே மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் சம் வரும்போது மறக்காமல் எல்எம்என் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லு, அடுத்ததுக்கு எம்மு, அடுத்ததுக்கு என்னு. இங்கேயும் எல்லு எம்மு என்னு. ஸோ மல்டிப்ளேஸ்லையும் எல்லு எம்மு என்னு. இப்போ கீழே மல்டிப்ளை பண்ணால் 0 வருதான்னு பாருங்க. எல்டிஎக்ஸ் பிளஸ் எம்டிஒய் பிளஸ் என்டிசெட், கீழே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்எம்இசெட் மைனஸ் என்எல்ஒய், அடுத்ததுல எம்என்எக்ஸ் மைனஸ் எல்எம்இசெட் எல்என்ஒய் மைனஸ் எம்என்எக்ஸ். ஸோ இங்கே ஒரு டேர்மும் இங்கே ஒரு டேர்மும் மேட்ச் ஆயிடுச்சு. இதுவும் இதுவும் மேட்ச் ஆகி கேன்சல் ஆயிடுச்சு. மீதி ரெண்டு கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகுது. அப்போ இங்கே என்னோட மல்டிப்ளேயர்ஸ் எல்எம்என் தான். ஸோ எல்டிஎக்ஸ் பிளஸ் எம்டிஒய் பிளஸ் என்டிசெட் ஈக்குவல் டு 0. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எல்டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் ஆஃப் எம்டிஒய் பிளஸ் என்டிசெட் ஈக்குவல் டு 0. இந்த எல்ன்றது கான்ஸ்டன்ட் தானே, அப்போ அது அப்படியே சும்மா தான் இருக்கும். எல் வெளியே போயிடும். இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ், எம் கான்ஸ்டன்ட் டிஒய். இது எல்லாமே ஏற்கனவே கொஷின் பேப்பரில் கேட்ட சம்மு. பட் இதுதான் அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணணும், இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு மல்டிப்ளையராக போட்டு செக் பண்ணி பார்க்கணும்.
இதுதான் நம்மளோட வேல்யூ. இப்போ சொல்யூஷன். இப்போ 3 சம் பார்த்துட்டோம். அடுத்தது குரூப்பிங் பார்க்க போகிறோம். ஜென்ரல் சொல்யூஷன்றது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஒய் ஸ்கொயர் பை 2 z ஸ்கொயர் பை 2. அடுத்தது எல்எக்ஸில் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? எல்எக்ஸ் சூப்பர் நிஷா. இட்ஸ் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சம் எல்லாமே மல்டிப்ளையர்ஸ். இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, மல்டிப்ளையர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம குரூப்பிங்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மல்டிப்ளையர்ஸ் கஷ்டம், குரூப்பிங் சிம்பிள். நான் முதல்ல கவனிக்கும் போது மல்டிப்ளையர்ஸ் இருக்கணுன்றதுனால அதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம குரூப்பிங் பார்க்க போகிறோம். இதுவும் முதல்ல எப்படி குரூப்பிங்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. சால்வ் xp plus yq equal to z. இப்போ இந்த கொஷின் முதல்ல இது பார்க்கவே ரொம்ப சிம்பிளா இருக்கா? சிம்பிளா தான் நம்ம டைப்ஸ்ன்னு நினைச்சுப்போம். பட் டைப்ஸுக்கான ஃபார்மேட்ல இது இல்லை. ஏன்னா டைப்ஸ்னா எனக்கு எக்ஸ் ஒய் பிக்யூ இருக்கலாம், ஜெட் இருக்கக்கூடாது. ஸோ ஜெட்டும் சேர்ந்து வர்றதுனால இது டைப்ஸ் கிடையாது. அப்போ லெக்ராஞ்சஸ் தான் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லிடலாம். த ஈக்குவேஷன் is of the form pp plus qq, அதே தான் இங்கேயும் ஸ்டெப்பு, ஈக்குவல் டு ஆர். கேபிட்டல் பின்றது ஸ்மால் பி பக்கத்தில் இருக்கிற வேல்யூ, கேபிட்டல் கியூன்றது ஸ்மால் கியூ பக்கத்தில் இருக்கிற வேல்யூ, கேபிட்டல் ஆர்ன்றது அந்த பக்கம் என்ன இருக்குதோ மீதி இருக்கோ அந்த வேல்யூ. இதை எழுதும் போதே நமக்கு தெரியலையா இது ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ்னு தெரியலையா? குரூப்பிங்கே வந்துடும். ஸோ டிஎக்ஸ் பை கேபிட்டல் பி dy by capital Q and dz by capital R. கீழே நான் என்ன எழுதுவேன்? dx by x, dy by y, dz by z. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, கீழே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, எக்ஸு ஒய் ஜெட்னு ஒரு ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான டேர்ம்ஸ் இருக்கும்போது குரூப்பிங்லேயே நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்ல எதுலேயுமே இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் டினாமினேட்டர் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் பாருங்கள், ரெண்டு டேர்ம் 3 டேர்ம் சேர்ந்து இருக்கா? இப்போ இங்கெல்லாம் நம்ம குரூப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதை குரூப்பிங்னா என்னென்னா, எனக்கு எக்ஸு கீழே எக்ஸ் இருக்கணும். கீழே எழுதுறேன். நான் என்ன குரூப்பிங் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு எக்ஸு கீழே எக்ஸு அண்டு ஒய்க்கு கீழே ஒய், அப்படி இல்லைன்னா இங்கே ஒய் இங்கே எக்ஸ் இருந்தால் கூட நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதோட பேர் பண்ணிக்கலாம் நம்ம. பட் மேலே அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒரே இதுலேயே எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், ஜெட் இருக்கும். அப்போ நான் எப்படி அதை பேர் பண்ண முடியும்? கஷ்டம். அதனால குரூப்பிங் பண்ண முடியாது. இங்கே நம்ம குரூப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். மெத்தட் ஆஃப் குரூப்பிங். அந்த மெத்தட் ஆஃப் குரூப்பிங்க்கு ஏதாவது ஒரு டேர்ம், இப்போ இது 1 2 3 3 டிவிஷனாக இருக்குது, ஏதாவது ஒரு காம்பினேஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ 1 2 எடுத்துக்கலாம், இல்லை 1 3 எடுத்துக்கலாம், இல்லை 2 3 எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 and 2 எடுக்க போகிறேன். dx by x, dy by y. இதை இன்டெகிரேட் பண்ணும். இங்கே ரெண்டாக தான் எடுக்கணும். மேலே பண்ண மெத்தடு இங்கே கிடையாது. குரூப்பிங்னாலே 2 தான், மொத்தமாக குரூப் பண்ண மாட்டோம். ஏதாவது 2 டேர்ம் எடுத்து குரூப் பண்ணிப்போம். இந்த 2 டேர்ம் குரூப்பிங் பாசிபிள் இல்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம நிறைய சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை 2ஆக மாற்றி அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டெகிரேஷன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஒய் பை ஒய். பை 1 by x இன்டெகிரேட் பண்ணால் log x, இதை இன்டெகிரேட் பண்ணும்போது log y, ரெண்டுமே லாக்ன்றதுனால log c1. இப்போ நான் ஒய்யை மட்டும் அந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ log x மைனஸ் log y ஈக்குவல் டு log c1. இது ரெண்டுமே லாக்ன்றதுனால தான் இதுவும் லாகில் இருக்குது. log a மைனஸ் log bனா log a பை b. ஸோ எக்ஸ் பை ஒய். இது லாகோட ப்ராப்பர்ட்டி. ப்ளஸில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன், மைனஸில் இருந்தால் டிவிஷன். லாக் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு c1.
கேஸ் 1 முடிஞ்சிருச்சா? இப்போ கேஸ் 2. கேஸ் 2க்கு அடுத்த 2 எடுத்துக்கலாம் நானு. dx by xம் dz by z எடுக்கிறேன். இல்லை நீங்கள் y and zம் எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ dx வேற வேற ஆன்சர் வரும், பட் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு ஆள் வந்து 1 and 3 எடுப்பாங்க, இன்னொரு பர்சன் வந்து 2 and 3 எடுப்பாங்க. 1 and 3 எடுத்தாலும் 2 and 3 எடுத்தாலும் வேற வேற ஆன்சர் வரும், பட் ஃபைனலாக அவங்க கிட்ட இவாலுவேட் பண்ணுறவங்க கிட்ட ஆன்சர் இருக்கும், அதனால அது ப்ராப்ளம் இல்லை. dz by z. So 1 by x ஓட integration log x equal to log z plus log c2. இது ரெண்டாவதுன்றதுனால c2. So log x minus log z equal to log c2. a by log a minus log b வந்து எப்படி எழுதலாம்? log a by b ன்னு எழுதலாம்ல. x by z equal to log c2. ஸோ ரெண்டு பக்கமும் log கேன்சல் ஆயிரும். இப்போ c2 x by z equal to c2. இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சா நமக்கு? சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் நமக்கு 10 மார்க்ல வரும், பட் ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற கொஸ்டின் தான் 10 மார்க்ல இருக்கும். பார்த்தோன்னே அது லெக்ராஞ்சஸ்ன்னு எனக்கு தெரியும், என்னால் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத முடியும். அதுக்கப்புறமா தான் எனக்கு அது கஷ்டமா இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்றதே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது மெத்தட் ஆஃப் குரூப்பிங். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து மேபி லாஸ்ட் இல்லை இன்னும் ஒரு சம் போடலாம். நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங்கோ மல்டிப்ளையரோ ஒரே சம்ல வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ குரூப்பிங் அண்ட் மல்டிப்ளையர்ஸ். Question number 5. Okay, question number 5. Solve. Solve y square plus z square into p minus xy into q equal to minus xz. இப்போ இந்த டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம்ஸ் எடுத்துட்டு எனக்கு இதை பார்த்தாலே தெரியுது, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, ஜெட் இருக்கு. அப்போ இது ஒரு லெக்ராஞ்சஸ் தான். இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிபி பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர். அண்ட் கேபிட்டல் பின்றது ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அண்ட் கேபிட்டல் கியூன்றது மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த மைனஸே எடுத்திருக்க மாட்டோம், எல்லாத்துலேயுமே பாசிட்டிவா இருந்திருக்கும். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க, பிபி பிளஸ் கியூல இருக்கணும். பட் எனக்கு கொஸ்டின்ல வந்து மைனஸ் இருக்கு அப்படின்னா நான் கியூவை எடுக்கும் போதே என்ன பண்ணிடுவேன், அந்த ஸ்மால் கியூ பக்கத்துல என்ன இருந்தாலும் அதை கேபிட்டல் கியூன்னு எடுக்கிறேன்ல, அப்போ சிம்பிளையும் சேர்த்து தான் கேபிட்டல் கியூன்னு எடுத்துக்கணும். ஸோ கேபிட்டல் கியூ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஒய். ப்ளஸ்ல இருந்ததுன்னா அப்படியே ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம், மைனஸ் எக்ஸ் இசட். இப்போ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். dx by capital P, dy by capital Q, dz by R. So dx by y square plus z square equal to dy by minus xy dz by minus xz. இப்போ இங்க மெத்தட் ஆஃப் குரூப்பிங் பாசிபிளா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு நம்பர் பண்றேன் சும்மா. இது வந்து 1 2 3. இப்போ ஏதாவது ரெண்டு எடுத்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங் இங்கே பாசிபிளான்னு பாருங்க. கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். இது எந்த சாப்டரா? தேர்ட் சாப்டர்மா. தேர்ட் சாப்டர்ல உங்களுக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சிருக்கும் உங்களோட தேர்ட் சாப்டர். அதுல இது ரெண்டாவது பார்ட் பிடிஇன்னு வரும். அந்த பிடிஇ கீழே லெக்ராஞ்சஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். சிலபஸ் இருந்ததுன்னா ஒரு கிளான்ஸ் சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் என்னன்னா, சிம்பிளா இருந்தது. சிம்பிள்னா இப்போ நம்ம போடுறது எல்லாமே ஓரளவு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இந்த மாதிரி இருந்தா உங்களால சால்வ் பண்ண முடியும். இது மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. நீங்க நவம்பர், ஐ திங்க் நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு. அது மாதிரி இருந்தா சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும்.
பட் முதல் 3 லைன் எழுதலாம். இப்ப நான் எழுதியிருக்கிறேன்ல, அது வரைக்கும் எழுதலாம். 3 மார்க்ஸ் கிடைக்கும் நமக்கு. சரியா? இப்போ குரூப்பிங் வந்து இங்க பாசிபிளான்னு பாருங்க. ஏதாவது 2 டெர்ம் எடுத்தா குரூப் பண்ண முடியுமா? அப்படின்னா அது எந்த 2 டெர்ம்? சரி. இப்போ 2 மெத்தட் சொன்னோம்ல. ஒண்ணு மல்டிப்ளையர், ஒண்ணு குரூப்பிங். சிம்பிளா இருந்தா குரூப்பிங் போயிருவோம். கஷ்டமா இருந்தா மல்டிப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி 0 ஆக்க ட்ரை பண்ணுவோம். 2ம் சேர்ந்து ஒரே சம்ல வருமா அப்படின்னா வரும். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா 2 மெத்தடையுமே நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். 2 and 3யும் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளா தெரியுதா? 2 and 3. அந்த 2 and 3 நமக்கு சிம்பிளா இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்? குரூப்பிங் எடுக்க போறேன் அதுக்கு மட்டும். ஸோ கேஸ் 1. கேஸ் 1 வந்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங். மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அது எந்த 2 எடுக்க போறோம் அப்படின்னா செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் எடுத்துக்க போறோம். dy by minus xy இங்க dz by minus xz. இந்த ரெண்டுத்துலயும் பார்த்தா என்னால மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ண முடியும், எக்ஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ண முடியும். இப்போ dy by y ஈக்குவல் டு dz by z. இன்னும் சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். dy by y ஈக்குவல் டு dz by z. இன்டெகிரேட் பண்ணா இது log y, இது log z plus log c1. log z இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. log y minus log z equal to log c1. ஸோ இதை வந்து நான் log y by z ன்னு எழுதலாம். இந்த பக்கம் log c1. y by z ன்னு எப்படி எழுதணும்? log a minus log b. அப்போ log a by b. இப்போ என்னோட ஆன்சர் y by z equal to c1. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கே இன்னொரு கேஸ்க்கு வந்து நான் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேஸ்க்கு போக போகிறேன். மெத்தட் ஆஃப், ஏன்னா அடுத்து குரூப்பிங் பண்ணுறதுக்கு அங்கே எனக்கு எதுவுமே இல்லை. 2 எடுத்து குரூப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது மல்டிப்ளேஸ்க்கு போக போகிறோம். பட் மல்டிப்ளேஸ் எனக்கு எதுன்னு தெரியாதுல்ல. dx ப்ளஸ் dy ப்ளஸ் dz. கீழே டினாமினேட்டரில் dxோட டேர்மு y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், சாரி z ஸ்கொயர், z ஸ்கொயர். dyக்கான டேர்மு மைனஸ் xy, இதுக்கான டேர்ம் மைனஸ் xz. இப்போ நான் வந்து 1 1 1 தெரியுதான்னு தெரியல. இது xy. ஓகே. இப்போ 1 1 1 மல்டிப்ளையர் போட்டால் எனக்கு அது 0 வரணும். பட் 0 வரல. அப்போ அடுத்த ஆப்ஷன் நான் xyz ட்ரை பண்ணி பார்ப்பேன். xyz ட்ரை பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒன்னோட இன்ட்டு எக்ஸு, செகண்ட் ஒன்னோட இன்ட்டு ஒய், தேர்டோட இன்ட்டு இசட். மேலேயும் அதே தான் எக்ஸு ஒய் ஜெட். இங்கே மல்டிப்ளேயர்ஸும் எக்ஸு ஒய் ஜெட். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் டிஎக்ஸ், ஒய் டிஒய், ஜெட் டிசெட் divided by xy square plus xz square minus xy square minus xz square. நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துடுது. கீழே 0 வந்துருச்சுன்னா மேலே இன்டெகிரேட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். y dy plus z dz equal to 0. Integral of x dx, integral of y dy, integral of z dz equal to 0. So x integrate பண்ணா எனக்கு என்ன வரும்? x square by 2. y integrate பண்ணா y square by 2. z integrate பண்ணும்போது z square by 2 equal to c2. Final solution f of first 2 terms சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? y by z. y by z இது x square by 2 plus z square by 2 equal to 0. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஓரளவு சிம்பிள் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்ட